விஜய் ஓட டீம் நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாமே புதுசை தாண்டி எல்லாருமே ஏதோ தப்பு பண்ணவங்களாவே கூட வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்களே, எஸ்பெஷலி காங்கிரஸ். நீங்கள் விஜய் தூய சக்தின்னு யாரை சொன்னார்? தூயவன் ஒரு டைரக்டர் இருக்கார், தலையாட்டி பொம்மைகள் டைரக்டர். அவர் படத்தில் நடிக்க வைக்க எங்கள் அப்பா ட்ரை பண்ணாங்க ஒரு +1லேயே. பட் அது நடக்கலை. ஏன்னா பட் அந்த 11th மிஸ் ஆனதுனாலே என்னவோ நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வரணும்னு வந்தீங்களா, இல்லை உங்களுக்கு அந்த ஆசை இருந்தது? எனக்கு Hi, this is Dhanush here. You're watching Podcast Junction. நம்மளோட இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஷோ ரோட் டு சக்ஸஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி we are meeting different people இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம ரோட் டு சக்ஸஸ் ஷோவில் திஸ் பர்சன் இஸ் வெரி வெரி இன்டெலெக்சுவல் பர்சன். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஆங்கர்லாம் கிடையாது, வந்திருக்கிறவர் வந்து பேர் போன ஒரு ஆங்கரில். அண்ட் ஹீ இஸ் வெரி versatile in ஆங்கரிங். அதாவது ஒரு 25 years, அதாவது 90s கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஜே இப்போது ஒரு புது பரிமாணத்தில் அவருக்கு ஒரு இன்னொரு விஷ் இருக்குது, அந்த ட்ராவலில் போகிறாரு. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹிம், ஹூ இஸ், அவர் என்னெல்லாம் பண்ணார், எப்படிலாம் நம்மளை அட்ராக்ட் பண்ணார், எல்லாத்தையும் நம்ம பேசி இன்னைக்கு இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஃபன் அண்ட் லைவ்லி இன்டர்வியூ. எஸ், டுடே ஐ ஹேவ் தமிழ் ஆங்கர், இஸ் வெரி வெரி ஃபேமஸ். நம்மளோட 90ஸ்லேருந்து ஒரு பெரிய விஜயா இருக்காரு. ஸோ வெல்கம் டு த ஷோ சார். ஹவ் ஆர் யூ? சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கேன் சார். ஆக்சுவலாக நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருப்பீங்க, எனக்கு உங்களை பற்றி தெரியும். பட் ஜென்ரலாக மக்களுக்கு வந்து நீங்கள் பிறந்ததுலேருந்து வேர் யூ ஸ்டார்டட், ஹவு இந்த ஆங்கருக்குள்ளே வந்தீங்க, எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஆக்சுவலாக நான் கன்னியாகுமரிக்காரன், பட்டு சென்னையில் வந்து செட்டில் ஆயாச்சு. ஓ சூப்பர். ஓகே, அம்மா வந்து தமிழ் ப்ரொஃபஸர், குயின் மேரிஸ் காலேஜ், இதான் எங்கள் பேக்ரவுண்டு. அப்புறம் ஃபேமிலி, எனக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எனக்கு கசின், பாண்டிச்சேரி முன்னாள் கவர்னர். வசந்தன்கோ வந்து எனக்கு சித்தப்பா, வசந்தகுமார் சித்தப்பா. ஸோ இப்போ எம்பி விஜய் வசந்த் இருக்கார். ஸோ ஓகே, நீங்கள் ஃபேமிலி கேட்டதுனால இதை சொல்கிறேன். ஃபேமிலி ஃப்ரெட்டர்னிட்டியே எல்லாருமே பாலிடிக்ஸில் தான் இருக்காங்க. யா ஓகே, ரைட். நீங்கள் எப்படி இந்த ஆங்கருக்குள்ளே வந்தீங்க? அதாவது ஸ்கூல் டைம்லேருந்து இந்த ஆசையா? ஸ்கூல் எங்கே பண்ணீங்க? எல்லாமே சென்னை தான். சென்னையில் தான் பண்ணேன். +2 முடித்தோடனே சரி ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணோன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. என்ன ஆச்சுன்னா, ஸ்கூலில் வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் ஒரு +2வோ +1லையோ. அப்போ பயங்கரமாக ஆடியன்ஸ்லாம் கற்றுறாங்க. அப்போ ரொம்ப சப்பியா குண்டா, அதை பார்த்து அவங்க ஏமாந்துட்டாங்களான்னு தெரில. எல்லாம் திருப்பி ஆடுங்க. செகண்ட் டைம் டான்ஸே தப்பாக ஆடினேன். என்ன பாட்டு தெரில, அழகு ஏதோ என்ன பாட்டுன்னு தெரில. ஓகே, அதில் எல்லாரும் வந்து இவர் டிவியில் நடிக்க போகிறாரா, சினிமாவில் நடிக்க போகிறாரான்னு எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாங்க. இவர் சினிமாவில் நடிக்கணும். அதில் தான் எனக்கு உள்ளூரை வந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. தூயவன் ஒரு டைரக்டர் இருக்கார், தலையாட்டி பொம்மைகள் டைரக்டர். அவர் படத்தில் நடிக்க வைக்க எங்கள் அப்பா ட்ரை பண்ணாங்க ஒரு +1லேயே. பட் அது நடக்கலை. ஏன்னா அது முழுதுமே சட்டை இல்லாமல் ஒரு மாதிரி பிச்சைக்காரனா நடிக்கணும் அப்படின்னாங்க. அது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல. அதனால் நான் அது ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. அதில் அப்படியே இந்த ஃபீல்டுக்குள்ளே போய் உள்ள விழுந்துட்டேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்தேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் DFA முடிச்சிருக்கேன். பட் அந்த 11th மிஸ் ஆனதுனாலே என்னவோ நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வரணும்னு வந்தீங்களா, இல்லை உங்களுக்கு அந்த ஆசை இருந்தது? எனக்கு வரல. இந்த ஒரு சிச்சுவேஷனில் ஆரம்பித்த கதை எங்கள் அப்பா கட்டாயப்படுத்தி அது அப்படியே எனக்கும் அப்படியே தோணி, அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் DFA முடித்ததுனால அதில் ஒரு கொஞ்சம் ஊறிடுச்சு உள்ள. முதல்ல ஒரு தயக்கம் இருக்கும்ல, அதில் கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு. அப்போ அதில் நான் தான் சின்ன பையன். அந்த யூனிட்டில் 21 பேர் படித்தாங்க என் செட்டில். அப்போ எல்லாருமே எனக்கு கடைக்குட்டின்ற போது அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் வந்துச்சு. அப்புறம் டிப்ளமா டான்ஸ் ஒரு வருஷம் படித்தேன், ஆல் டைப் ஆஃப் டான்ஸு. அப்புறம் கலா மாஸ்டர் டான்ஸ் கிளாஸில் ஒரு பிருந்தா மாஸ்டர், அவங்க சிஸ்டர் கிக்கியோடைய அம்மா, அவங்களுடைய ட்ரைனிங்கில் ஒரு 15 years. புவனா நினைக்கிறேன் அவங்க பேர். புவனாவா? அவங்க பேர் திட்ட போகிறாங்க, ஜெயந்தி மாஸ்டர். திட்டாதீங்க மாஸ்டர். ஓகே, ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தென் நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கிட்ட ஒரு 40 ஸ்கூலில் டான்ஸ் கோச்சாக இருந்திருக்கிறேன், கோரியோகிராஃபி. அப்புறம் இந்த டோட்டலாக விஜய் ஆனேன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இப்போ 2-3 ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு டான்ஸ் குறையுது. ஆமாம், இன்னும் அதே தான், அது போயிட்டு தான் இருக்குது. சூப்பர். ஃபிலிம் DFT முடிச்சுட்டு அப்படியே டான்ஸுக்கு வந்துட்டீங்க அப்படியே. ஆமாம், டிப்ளமா டான்ஸும் முடிச்சிட்டேன். அதனால ஒரு ஆடாக இருக்குது, பேலன்ஸ்டாக லைஃப் போயிட்டு இருக்கு. பட் டைரக்ஷன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுத்தீங்களா? டைரக்ஷன் இல்லை, பட் ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ண நிறையா பண்ணியிருக்கேன். நிறைய சேனல்ஸில் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய ஐடியாஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஒரு புது மெத்தடோ ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த டான்ஸ் டிப்ளமா பண்ணி கோரியோகிராஃபராக நிறைய இது பண்ணீங்க. ஆங்கரா நம்ம ஆதித்யா சிறுபுலி ஆங்கரான்ற பார்த்தீங்கன்னா முதல்ல பொதிகை ஆடிஷன் போகிறேன். இவங்க தான் ஸோ அதை ஆடிஷன் பண்ணாங்க. அதில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ட்டாங்க. ஆங்கருக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு. பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே அங்கே இருக்கிற ப்ரொடியூசர் வந்து வேறு ப்ரோக்ராம் கொடுத்து அங்கேயே ஆங்கர் ஆகி பொதிகையில் ஒரு 1.5 வருஷம்
அங்கே டான்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் ஒரு 18 ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன். பொதிகள் அப்படி யாரும் பண்ண முடியாது. என்ன மாதிரி ப்ரோக்ராம்னா என்ன? டைம் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி. டைம் பாஸ்னா இப்போ இருக்க லீடிங் சாங்ஸை நாங்களே ஷூட் பண்ணுவோம் 2 minutes. அப்போ அந்த பொதிகை டவர் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம மெரினா பீச் வழியாக. அந்த பொதிகை டவர்லேயே ஆட வச்சாங்க. அது ஃபுல் ரேடியேஷன். அதாவது நீங்கள் அப்போவே ரீல்ஸ்லாம் பண்ணிட்டீங்க. ஆமாம், நான் அப்பயே ரீல்ஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற ரீல்ஸ்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயே ஒரு டேப் ரெக்கார்டரு, அதில் 2 பேட்ரி, அப்புறம் பசங்களை பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு இப்படிலாம் கரெக்டாக ஒரு எஸ்சிவி முன்னாடி இருந்தது இல்லையா, ஞாபகம்? சன் மியூசிக் முன்னாடி அது எஸ்சிவி. அதில் வந்து டான்ஸ் 1 2 3 4னு ஒரு நிகழ்ச்சி, அது ஒரு 2 years பண்ணேன். சூப்பர். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்சஸ். பட் அதுக்கப்புறம் பொதிகையிலேருந்து அதில் ஒரு 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணேன். அப்புறம் தமிழன் டிவி, அப்புறம் வின் டிவி, அதுக்கப்புறம் ஜெயா டிவியில் கேண்டிட் ஷோன்னு ஒன்று பண்ணேன். உஷார் மாக்கான ராஜ் டிவியில் பண்ணேன். அதே மாதிரி அங்கேயும் வந்து அதான் நம்ம பிராங்க் ஷோ தான். நம்ம அப்படி குள்ளா போடணும், அது அதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டீங்க. ஆமாம், அதான் இவனுங்க வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் அப்பயே பண்ணிட்டீங்க. ஆமாம். அப்புறம் ராஜ் டிவியில் அதை 1.5 வருஷம் நல்லா பண்ணேன். ஜோர் மசாஜ் ஜோர்னு ஒரு நிறைய காம்பீரிங் தான். ஆமாம். அப்புறம் கலைஞர் டிவி போனேன். கலைஞர் டிவியில் ஒரு 8 years ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்துச்சு, என்றும் சூப்பர்னு, ஈவினிங் 5 o'clock. சூப்பர். அது வந்து தமிழ்நாடு முழுதும் பண்ணோம், நல்லா ரீச் ஆச்சு. அப்புறம் சிரிப்பொலியில் மார்னிங் லைவ் ஷோஸ் சிரிப்பொலியில். தென் வந்து மாலை முரசு நியூஸ்லேயும் ஒரு 5 years போயிட்டுருக்கு. எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? லைஃப் முழுதுமே இதான், வேறு எதுவுமே யோசிக்கல. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கா? அதான், வேறு எதுவுமே சிந்தனை இல்லைல்ல நமக்கு, வேறு எந்த சிந்தனை இல்லை. அதாவது இன்கம் நிறையா கொண்டு வரணும், நிறைய பார்ட் டைம் அந்த மாதிரி எண்ணமே இல்லை. கலைத்துறையில் நம்ம பண்ணணும். இப்போ பொதுவாக வந்தோன்னா இப்போ மற்ற தொழிலில் இருக்கவங்கலாம் வந்து எவ்வளோ டேக் ஹோம்லாம் கேட்குறாங்க, 20 30. இப்போ இந்த நம்ம ஜங்ஷன்லேயே வந்து வேலைக்கு வரவங்கலாம் பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்டு தான் வந்திருப்பாங்க. நான் எங்கேயுமே பேமெண்ட் கேட்காம தான் நான் வேலை செஞ்சுருக்கேன். அது எங்கள் பீரியட். பட் எல்லாரும் அப்படி இல்லை, நான் அப்படி இருந்திருக்கேன். அதனால் நான் இந்த நொடி வரைக்கும் அப்படி யோசிக்கலை, இன்னும் அதிலே தான் இருக்கேன். அதாவது நம்ம கோடியாக சம்பாதிக்கணும், பட் நல்லா செட்டில்டாக இருக்கேன், இருந்தாலும் கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த ஒரு மைண்டு வரலை. ஏன்னா வந்த விதம் அப்படி, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு, டிப்ளமா டான்ஸு, உடனே மாஸ்டர் ஆகி எல்லாம் பார்த்ததுனால உங்களுக்கு அதில் ஊறி போயிடுச்சு. அதனால் ஓரளவுக்கு நல்லவனாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த காசை நினச்சா இந்த ஃபீல்டில் இருக்க முடியாது. எடுத்தோன்னா 50,000 சம்பாதிக்கணும், லட்சம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், அது நமக்கு அமையணும். இப்போ விஜய் டிவி வந்து எனக்கு ஒரு ஆஃபர் நடந்துக்கிட்டு இருக்கு, அது நடந்தால் அடுத்த லெவல் போகலாம். விஜய் டிவி இஸ் த டார்கெட். நானே கேட்கலான்னு நினச்சேன். ஏன்னா ஒரு எவ்வளோ வருஷம் பயணம் இருக்கும் சார்? இது ஒரு 25 years இருக்கும். ஆமாம். அதான் சின்ன வயசுலேருந்தே ஒரு +1லேயே ஆரம்பிச்சாச்சு. எங்கள் அப்பா அப்படியே அப்படியே ஆரம்பிச்சாச்சு. இந்த சில்வர் ஜூப்ளி அதான் உங்களை மாதிரி ஒரு வெர்சடைலான ஒரு பர்சன் வந்து இந்த ஷோக்கு வரணும்னு நான் சொல்லும் போதே நீங்கள் விஜய் டிவின்னு சொல்லிட்டீங்க. பிக் பாஸ், இஃப் ஐம் நாட் ராங், பிக் பாஸ் பற்றி தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ்க்குள்ளே போகணுன்னு உங்களுக்கு இருக்கும்ல, என்ன அப்படி? பிக் பாஸ் தான் என்னுடைய லட்சியம். இன்ஸ்டாகிராமில் வந்து அவரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஐ திங்க் மோர் தென் 4 years இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சுன்னு தெரியல, அவரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஃபாலோவிங், பிரதீப் மில்ராய், விஜய் டிவி 8. மை காட். பட் அதுக்கான ஏதாவது டாக்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பட் தள்ளி போயிட்டே இருக்குது. God have to decide. இல்லை, ஐ திங்க் நீங்களாம் வந்தீங்கன்னா ஒரு டிசர்விங் கேண்டிடேட் தானா. இவ்வளோ வருஷம் மக்களுக்கு ஒரு சேவையாகவே பண்ணியிருக்கீங்க. இல்லை வேறு சேனல். இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு சேனலுக்கு, புது சேனலுக்கு போய் ஒர்க் பண்ணால் கூட அங்கே தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பார், வழியிலேயே என்ன தமிழ் அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால் தப்பிக்கவே முடியாது. இப்போ குமரி இறந்தன்னு எனக்கு பெரியப்பா, அவங்க இறந்தப்ப ஹோல் மீடியா வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமித்ஷா எல்லாம் வந்தாங்க. இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சாங்க. அது ஒருத்தர் ராஜ் டிவியில் இருந்த கேமராமேன் அங்கேருந்து கை காட்டுறாரு, ஜெயா டிவியில் இருக்க ஒரு கேமராமேன் கை காட்டுறாரு, கலைஞர் டிவியில் இருக்க ஒரு கேமராமேன் கை காட்டுறாரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வாழ்ந்தாச்சு. ஒரு பாப்புலர் ஃபிகராகவே இருந்திருக்கீங்க. இல்லை, பாப்புலர் ஃபிகர் இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வாழ்ந்துருக்கு. ஆமாம், இந்த ஃபீல்டுக்குள்ளே ஏன்னா எல்லாருமே தெரிய வாய்ப்பு இல்லாமல் இருக்காது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் உட்பட தெரியுன்றதை நான் சொல்ல வரேன். நீங்கள் பிஹைண்ட் த கேமராவில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நீங்கள் ரொம்ப பரிச்சயமாக. ஏன்னா நான் அவுட் ஆஃபாக போகல, வேறு ஒரு தொழிலுக்கோ எதுக்குமே போகாமல் இதுலேயே இருக்கிறதுனால இட்ஸ் சஸ்டெய்னிங். உங்கள் பர்சனல் லைஃப் எப்படி போய்ட்டுருக்கு? பர்சனல் லைஃப் என்ன பண்ணுறீங்க? நல்லா ஹாப்பியாக தான் இருக்கேன், நல்லா செட்டில் ஆகிருக்கேன். இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகணும். அடுத்த லெவல் கொண்டு போகிறீங்க. இப்போது பிக் பாஸில் ஒரு வேளை இந்த சீசன் உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன? ஏன்னா பிக் பாஸ் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஷேட் இருக்குல்ல, நீங்கள் அதை லட்சியமாக பார்க்குறீங்க, ஒரு பாசிட்டிவ் ஷேட் இருக்குது. பட் இங்கே மக்களுக்கெல்லாம் ஜென்ரலாக பிக் பாஸ் வந்தால் அவங்க வந்து ஒரு பேட் நேம் எடுத்துருவாங்க. சில பேருக்கு பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு, சில பேருக்கு நெகட்டிவ் அமைஞ்சிருக்கு. நீங்கள் அந்த எந்த மைண்ட் செட்டில் இருக்க போகிறீங்க? இப்போ அந்த பிக் பாஸ் 9 வந்து டோட்டலாக மாற்றிருச்சு. அங்கே வந்தவங்க எல்லாருமே காசை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பிக் பாஸ் 8 வரைக்கும் காசை பற்றியே பேச மாட்டாங்க. எல்லாரும் வந்து நான் எப்படியா ஜெயிக்கணும், கப்பை வாங்கணும்னு. பட் பிக் பாஸ் 9ல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பணத்தை பற்றி தான் பேசுனாங்க. இவ்வளோ பேமெண்ட் வந்துடும், இன்னும் 10 நாள் இருந்தால் இவ்வளோ பேமெண்ட் வந்துடும். ஸோ அந்த 2 விதம் இருக்குது. பிக் பாஸ் அணுகிறது 2 விதம் இருக்குது. உள்ளே போகிறவங்க
ஒன்று காசுக்கு, இன்னொன்று ரீச் ஆகணும்னு. நான் இதுக்கு தான் போகிறேன். நீங்கள் ரீச் நீங்கள் சும்மாவே பணத்துக்காக யோசிக்கல, பிக் பாஸ் போனால் அப்படி யோசிப்பீங்க. உண்மைதான், நான் வந்து பொய் சொல்ல, பார்க்குறவங்க யாரும் தப்பாக நினைக்காதீங்க, என் மைண்ட் அப்படி தான் இருக்குது. அது ரொம்ப பெரிய விஷயம், இட்ஸ் அ கிரேட் குவாலிட்டின்னு தான் சொல்லுவேன். பட் இப்போ உங்களுக்கு பொலிட்டிக்கல் சைடு இருக்குல்ல உங்கள் ஃபேமிலியில், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எதுக்கு நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணோம், டேரெக்டாக போகணும், அந்த மாதிரி அப்படி எதுவும் யூஸ் பண்ண தோணல, யூஸ் பண்ணலை. ஏன்னா தமிழ் இசை கூட நீங்கள் ரொம்ப க்ளோஸ், தமிழ் இசை மேமோட நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கேன். பட் உங்களுக்கு அது ஒரு துருப்பு சீட்டாக யூஸ் இல்லை, ஷோ வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, இன்டர்வியூலாம் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி துருப்பு சீட்டாக பயன்படுத்தலை. அது எனி ரீசன்? நத்திங், எங்கள் ஃபேமிலிலேயே அப்படி தான், அப்படி அது ஒரு கண்டுக்காமல் இருக்கும். அது நடக்கும்போது கூட ஓகே. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஃபேமிலி பேக்ரவுண்டு, டேரெக்டாக சொன்னால் நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? தோணலை, அமையலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க. கம்மிங் பேக் டு த டான்ஸு, இப்போ இந்த டான்ஸ் வந்து கலா மாஸ்டர் அவங்க ஃபேமிலிகிட்டேருந்து கற்றுக்கிட்டு வந்தீங்க. ஆமாம், எல்லாம் வந்துட்டீங்க. இப்போ இந்த டான்ஸு நோக்கியே ஒரு பயணத்தில் போகிறீங்கல்ல, இப்போ வந்து அந்த என்ட்ரு பண்ணிட்டேன். நடிகர் சங்கம் அங்கே தான் டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு. விஷால் வந்து அதை இடிச்சிட்டாரு. சரி, இடிச்சிட்டாரு, புதுசாக கட்ட போகிறாரு. ஆனால் பல வருஷம் ஆயிடுச்சு. அதை பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கா? அதை பற்றி ஒன்றும் நம்ம அங்கே இருக்கிறவங்களுக்கே அப்டேட் இல்லையா? எப்போதான் திறப்ப வரும்னு தெரியல. நிறைய ஃபண்டிங் வருதுன்னு தான் சொல்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, டிவியில் சினிமாவில் அந்த காலத்தில் வந்தவங்க எல்லாருமே அங்கே தான் ஸ்டார்ட். கலா மாஸ்டராக வந்து பார்ப்பாங்க. அங்கே நடிகர் சங்கத்தில் விஷால், சூர்யா, அஜித், டிஸ்கோ சாந்தி, ரசிகா, அப்புறம் யுவராணி, விந்தியா, இவங்கெல்லாம் அந்த காலத்தில், அந்த ராம்கி, அவங்களாம் சீனியர்ஸ் எனக்கு. அப்போயே நான் டான்ஸ் கிளாஸ் போயிருக்கேன். அப்புறம் நம்ம விக்ரம், வராத ஹீரோஸே கிடையாது. ஆமாம், அவங்க வந்து அந்த டைமில் ஒரு ஃபீல்டுக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு அங்கே போய் ஆக்டிங் கருது. விஷால்லாம் ஃபுல்லுமே நானும் அவரும் ஒன்றா தான் ஆடி இருக்கோம் கிளாஸில். அப்புறம் சூர்யா வந்து ஒன்றுமே பேச மாட்டார், அமைதியாக தான் இருப்பார். அப்புறம் சத்யராஜோடைய பிரதர், அண்ணன் பையன் மாதம்பட்டி, அவர் பேர் சத்யன். அவங்க எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க, வராத ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்துச்சு, அந்த கேந்திரமா இருந்துச்சு அந்த நடிகர் சங்கம். ஆமாம், இல்லாமல் இருக்கிறது ஒரு ஸ்கேட்டர்டு தான் இல்லை, ஸ்கேட்டர்டு. மனசே கேட்கல, இப்போ கூட யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அது அப்படி ஒரு அனுபவம், ஸ்டார்ஸோட நம்ம டான்ஸ் கற்றுக்கிறது. கட்டுற ப்ராசஸில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ ரீசெண்ட் அப்டேட்டில் கூட சம் ஃபண்டிங் யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டேன். இப்போ விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு வேணா ஒருவேளை அவர் மீடியாவில் இருக்கிறதுனால ஃபாஸ்டாக வாய்ப்பு இருக்கு. விஜயனோட தான் வந்துச்சு டாபிக். இப்போ சும்மா நீங்கள் பிஃபோர் ஐ ரிவீல், நீங்கள் வந்து ஒரு புது பரிமாணத்தில் ஒரு ஆசைன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இப்போ நீங்கள் மீடியாக்குள்ளே இருக்கிறதுனால, சினி ஃபீல்டுன்றதுனால, விஜயோட பீயிங் அ சிஎம் அது எப்படி பார்க்குறீங்க? நான் விஜய் படத்தில் நடிச்சிருக்கேன். வசந்தவாசல்ன்ற ஒரு படத்தில் வந்து அவருடைய 10வது திரைப்படம், அதில் நான் நடிச்சிருக்கேன். பட் அவருக்கும் எனக்கும் சீன் கிடையாது. பட் அப்போ நிறைய அவர் கூட எனக்கு ஷூட் இருந்தது. அவருடைய ஸ்டார்டிங் பீரியட் நாளைய தீர்ப்பு தான் 10வது படம். வசந்தவாசல்லாம் ரொம்ப அப்பயே பார்த்தீங்கன்னா அவர் யார்கிட்டையுமே பேச மாட்டார். இன்னைக்கு மட்டும் இல்லை, அவர் ரிசர்வ்டு. இப்போ எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா, பத்திரிகையாளர்களையும் சந்திக்க மாட்டார் சிஎம் விஜய்னு. அவர் நேச்சுரல் கேரக்டர் அது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருத்தட்ட கூட ஒரு வார்த்தை பேச மாட்டார். ஆனால் அப்பயே நான் விஜய் அவர்களை பார்த்து, சிஎம் அவர்களை பார்த்து வியந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ். ஒரு ஸ்டெப்பு டான்ஸ் மாஸ்டர் சொல்லி கொடுத்தா அடுத்த முன்னாடி பிக்கப் பண்ணிடுவார். ஆமாம், அது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே ஷாட் தானே, ஒரே ஷாட். ஸோ நம்ம டான்ஸ் லைனில் அப்போ தானே நானும் ஸ்டார்டிங்கு. அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படி ஒரு ஹீரோவான்னு. அப்போ நிறையா வடிவேலு சார், கோவை சரளா, இவங்கெல்லாம் கம்பைண்ட் இருந்தது அந்த சீனில். பட் இல்லை, அவர் சிஎம்மா வந்து விஜய் பற்றி பேசி ஆகணும். விஜய் எல்லாரும் திட்டுறாங்கல்ல, அவர் முடியா இருக்க, அவர் கேரக்டரே அது நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. எல்லாருமே எல்லாரும் மாதிரியும் இருக்க முடியுமா? கரெக்டு. பட் சிஎம் விஜய் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இஸ் ஏ டிசர்விங் சிஎம் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? 100% டிசர்விங் சிஎம். ஏன் அப்படின்றதுக்கு நான் ஒரு 3 ரீசன் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் என்னுடைய லைஃப்பில் நான் சொல்கிறேன், எந்த சிஎம் அது ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே, இப்போ இதுவே ஒரு டிஃபரெண்ட் தானே. அந்த மேட்டருக்கே நம்ம போனது கிடையாதுல்ல. அதுக்கப்புறம் இப்போ நிறைய ஒப்பந்த தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் குவாரி ஓனர்ஸு, இவங்க எல்லாருமே பேட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் வலைதளத்தில் பார்க்கலாம். இது கமிஷன் எங்களுக்கு வேண்டாம், எல்லாருமே பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இட்ஸ் கோயிங் டு நியூ பாத். பட் என்ன பிரச்சனைனா, விஜயோட இருக்கிறவங்க எல்லாம் புதுசு, அதனால் எதிர்கட்சிகளால் ஏற்றுக்க முடியல. இதுதான் ப்ராப்ளம். இப்போ அதிமுகலேருந்து வந்துட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப நல்லது தான். ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு அந்த ஒரு பேஸ்மெண்ட்டை கொடுக்க வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு. ஏன்னா பூத்துக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்காக தான் அதிமுகக்காரங்க வராங்கன்றது எனக்கு தோணுது. பட் ஆனால் விஜயோட டீம் நீங்கள் சொன்னீங்கல்ல, எல்லாமே புதுசை தாண்டி எல்லாருமே ஏதோ தப்பு பண்ணவங்களாவே கூட வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்களே, எஸ்பெஷலி காங்கிரஸ். நீங்கள் விஜய் தூய சக்தின்னு யாரை சொன்னார்? தன்னை சொன்னார்.
என் கூட இருக்கவங்கலாம் தூய சக்தின்னு என்னைக்குமே நான் அவர் சொல்லலை. இதை கூட நம்ம யாருமே புரிஞ்சுக்கல. விஜய் தான் தூய சக்தி. இப்போ நான் என்ன கேட்குறேன், ரோட்டில் போகிறோம், ரோடு அழகாகவே இருக்குமா? அங்கே ஒரு சைக்கிள்காரனும் போவான், ஆட்டோக்காரனும் போவான், காரில் போகிறவனும் போவான், ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி வந்தனும் போவான். இது பப்ளிக். ஏன் அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க? இப்போ என்னன்னா டிஎம்கே ஏடிஎம்கேக்கு என்ன வாதம், யார் யார் டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஆதரிக்கிறாங்களோ அவங்களுடைய வாதம் என்னன்னா, விஜய் வந்து தூய சக்தி இல்லைன்னு ஒத்துக்கணும். ஏன்னா அவர் கூட கெட்ட சக்திகள்லாம் சேருது. அது பாயிண்ட் கிடையாது. விஜய் தான் தூய சக்தி. கெட்டதுகள் இருக்கும் உலகத்தில், எல்லாத்தையும் எப்படி புறக்கணிச்சு ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? அப்போ விஜய் வந்து நல்லவர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கணும், ரோட்டில் நிற்கணும், நல்லவர்கள் வாங்கன்னு. இது என்ன பாயிண்ட்னு எனக்கு புரியல. நல்லவங்க வாங்கன்னு சொல்ல, பட் அவர் அனலைஸ் பண்ணிருக்கலாம்ல. எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? ஒரு நல்லவரா கெட்டவரானே இப்போ நம்ம அனலைஸ் பண்ணா உலகம் முழுதுமே கெட்டவங்க தானே இருக்காங்க. இப்போ நீங்க எத்தனை கெட்டவங்களை பார்த்துருப்பீங்க உங்க வாழ்க்கையில? நிறைய பேர் பார்த்துருக்கேன். அடுத்தவங்களோடய நீங்க சொல்லிட்டீங்க. உலகமே கெட்டவங்களோட நிறைஞ்சது தான். நல்லவங்கன்றது நம்ம பார்வையில் இல்லாதவங்கள கெட்டவங்க தான், ரைட்? ஸோ கெட்டவங்க இருந்த பார்த்து நீ எப்படி தீய சக்தி தூய சக்தின்னு தேர்ந்தெடுத்துட்டு இருந்தா அவர் எப்போ ஆட்சியை பண்றது? You got the point. கரெக்ட். பட் ஊழல் பண்ணவங்கலாம் வராங்கன்றீங்க. ஊழல் பண்ணவங்க கூட விட்டுருங்க. காங்கிரஸ் எடுத்துப்போம். ராகுல் காந்தி பத்தி நம்மளுக்கு தெரியும். அதாவது காங்கிரஸ், ராகுல் காந்தியை விட்டுருங்க. காங்கிரஸ் வந்து நம்ம ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனையில எவ்வளவு இன்வால்மெண்ட் இருந்ததுன்னு தெரியும். ஆல்ரெடி டிஎம்கே இருக்கும்போது நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோம், இல்லைன்னு சொல்ல. பட் விஜய் வந்து ஒரு நியூ பார்த்து கொண்டு வர போறாரு. அவரு இங்க ஜாயின் பண்ணதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸை பத்தி நான் குறிப்பிட்டு சொல்றேன். நம்ம இந்திய விடுதலைக்கு போராடின ஒரே கட்சி இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறது காங்கிரஸ் தான். அதை ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அது கரெக்ட். அவங்க குடும்பமே அதுக்காக இறந்துச்சு, அதை ஏத்துக்கிறீங்களா? எப்படி? கரெக்ட். ஆனா நம்ம ஈழத்தமிழர்களுக்கு அவங்க தான் மேஜர் பங்குன்னு சொல்றாங்களா? அது ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. அதுக்காக காங்கிரஸ் அழிச்சிடலாமா? ராகுல் காந்தி எல்லாம் நம்ம முடிச்சிடல முடியாது இல்லையா? ஸோ தே ஹேவ் டு சர்வைவ், ரைட்டா? இப்போ நம்ம கெட்டவங்க நல்லவங்கன்னு பார்த்து ஒரு மனுஷன் ஆட்சி பண்ண முடியாது. கெட்டவங்க வந்தாலும் இவர்கிட்ட வாலாட்ட முடியாது. இதுதான் கான்செப்ட். அப்படி வரீங்க. சரி, இப்போ காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி வைக்கல, அப்போ ஒரு நல்லவர்னு ஒத்துப்பீங்களா? அப்போ என்ன கேட்பீங்க? யாருமே உங்க கூட வரலன்னு. ஸோ ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லுவாங்க. ஸோ விஜய் தூய சக்தி, விஜயோட இருக்கிறவங்க தீய சக்திகளாக இருந்தாலும் இப்போ டிஎம்கேல இருந்து வந்துட்டாங்க அப்படின்றாங்க. டிஎம்கேல இருந்து வந்தது ஸ்டாலின் கிடையாது, உதயநிதி கிடையாது. அவருடைய எதிர் ஸ்டாலின் சார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். திமுக காரங்கெல்லாம் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு எங்கேயா சொன்னாரா பாருங்க? ஸ்டாலின் சார் நீங்க செய்யறது கிடையாது. அவருடைய ஸ்ட்ரெயிட் டார்கெட் முதல்வர் டு முதல்வர். அவருடைய ஸ்ட்ரெயிட் டார்கெட் முதல்வரை தான். அவர் வந்து முன்னாள் முதல்வரை தான் வந்து தீய சக்தின்னு சொன்னாரே தவிர, திமுக டோட்டலா இருக்கிறவங்க எல்லாம், திமுக கட்சி அவங்க தான் உருவாக்குனாங்க, அதனால தீய சக்தின்றாரு. திமுக இருக்கவங்க எல்லாம் தீய சக்தி, அதிமுக இருக்கவங்க எல்லாம் தீய சக்தின்னு சொல்லல. அவருடைய பாயிண்ட் வந்து ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான். இதை யாரும் புரிஞ்சுக்காம இவர் எப்படி தூய சக்தி? விஜய் தூய சக்தி தான். அவர் கூட இருக்கவங்க எத்தனை தீய சக்தி இருந்தாலும் அந்த தீய சக்தியோட பவரை அவர் கட் பண்ணிடுவார். இப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இல்லைன்னா 5 வருஷம் முடிகிற வரைக்கும் நம்மலாம் இப்படி ஆர்கியூ பண்ணிட்டே இருப்போம் மீடியாவில். அவர் அழகாக ஆட்சியை நடத்திடுவார். 717 கடைகளை மூடிட்டாங்கன்னு ஏதோ அறிவிச்சிருக்கிறாங்க. அது இன்னும் எவ்வளோ கன்ஃபார்ம்னு தெரியல. சரி, ஸ்கூல் பேக்ல பார்த்தீங்களா அவர் போட்டோ இருந்ததா? இதுக்கு மேல என்னங்க வேணும்? அம்மா உணவகம் தொடர்ந்துச்சா? இதுக்கு மேல என்ன வேணும்? பஸ் ஃப்ரீ போயிட்டு தானே இருக்கு, லேடிஸுக்குலாம் டிக்கெட் வாங்கலையே. ஸோ அவர் நினைச்சா ஸ்டாலினை வெறித்தனமா எதிர்த்தாருன்னா அவர் அதை பண்ணியிருக்கலாம். ஸோ அவர் எதிர்க்கிறது ஸ்டாலின்ற நபரை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற தீய சக்திகளே கிடையாது. ஏன்னா தெரியும் அவருக்கு. இப்போ நம்ம ஒரு தங்கம் உருவாக்குறோம், அந்த தங்கம் உலோகம் போட்டால் தங்கமாக மாறும். வெறும் தங்கம் எப்படி தங்கமா மாறும்? இவர் தூய சக்தியாவே இருந்தா யாருக்கு பிடிக்கும்? தீய சக்திகள் கூட இருக்கட்டும், அவங்களையும் அவர் வழிக்கு கொண்டு வருவாருன்னு சொல்ல வராரு. ஆனா அதை யாரும் கேட்க தயாரா இல்லை. நீங்க சொன்னது ரொம்ப நல்ல ஒரு வேலிடான பாயிண்ட். வாட் எவர் இட் இஸ், நம்ம இந்த மாதிரி பேசினதா இருப்போம், கேள்வி கேட்போம், மீடியாவில் தான் சொல்லியிருப்பாங்க. 5 வருஷத்துக்குள்ள பார்க்கணும் என்னதான் பண்றாரு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, விஜய் இஸ் பியூர். அவர் கூட யாரும் விஜய் தப்பு பண்ணும் போது தான் நம்ம கேட்கணுமே தவிர, இப்பயே வந்து இவையே வரணும் அவன் அப்ப யாருமே இருக்க முடியாது. செங்கோட்டையன் யார்? அதிமுக இருந்தது. அப்ப அங்க பன்னீர்செல்வம் யார்? ஜெயலலிதா அவையில முதலமைச்சருங்க. அவர் அங்க டிஎம்கேல போய் வந்திருக்காரு. யாராவது ஒரு கேள்வி கேட்டுமா நம்ம மீடியால இருக்கவங்க? அமைதியா அதை பார்த்து ரசிக்கிறோம். ஆனா விஜய்னு அவங்களுக்கு ஏன் அப்படி இருக்குன்னா, அவர் வந்து மீடியா, தென் அவர் கூட இருக்கிறவங்க புதுசு சார். அதுக்கு தான் விஜய் பிளான் பண்ணல, அதிமுக வராங்க, அவர் உடனே உள்ள கூப்பிட்டுக்கிறாரு. ஏன்னா அந்த குறை நீங்கணும். புதுசுன்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுக்கணும். ஏன்னா பூத்து கூட ஆள் இல்லைன்றது உண்மைதான். ஏன்னா இப்போ எங்கள் தெருவில் வந்து யாருமே வரல எனக்கு பிரச்சாரம் பண்ண. எனக்கு எங்கள் வேட்பாளர் ஒரு இடம் வந்தார்,
எனக்கு என்ன ஆசைனா கடைசி வரைக்கும் யாராவது மாடிக்கு வந்து பொதுவாக எல்லா வேட்பாளர்களும் வருவாங்கல்ல எங்கள் வீட்டு மாடிக்கு வந்து கேட்பாங்க நான் விஜய் வேட்பாளரை பார்த்துடணும் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் கடைசி வரைக்கும் முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க இதுவும் பண்ண முடியல, கேன்வாஸும் பண்ணலை. பட் இருந்தாலும் விஜய் தான், அது ஒரு அல்டிமேட் தான், அதை மாற்ற முடியாது. வெரி நைஸ். விஜய் பற்றி பயங்கரமான இன்சைட் வச்சுருக்கீங்க. இதுக்கு ஏன் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன்னா, நீங்க ஒரு புது பரிமாணத்துல போறீங்க. நான் முன்னாடி ஸ்டார்ட் ஆஃப் தி இன்டர்வியூல சொன்னேன், நீங்க ஆங்கர், ஒரு டிஎஃப்டி முடிச்சுட்டு டான்ஸ் கொரியோகிராஃபரா இருக்கீங்க, நிறைய விஷயம் பண்றீங்க. உங்களோட வே ஃபார்வர்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொலிட்டிக்கல் ஆங்கரா மியூசிக் பண்ணல. நான் சிரிப்பொலியில் லைவ் ஷோ பண்ணியிருக்கேன், 7 இயர்ஸ் பண்ணியிருக்கேன். மார்னிங்னா 7 மணி என்னுடைய ஷோ தான் அது. ஸோ அந்த மாதிரி இப்போ பண்ணும்போது நமக்கு ஜாலியாக இருந்துச்சு ஆங்கர்னா. ஆனால் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கரா நம்ம மாலை முரசு நியூஸில் வந்த பிறகு ஒரு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, இப்போ அதுவும் விஜய் வந்த பிறகு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஆங்கரா உருவெடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை இருக்கு. அதனால தான் இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை கேட்டேன், விஜய் பத்தி நீங்க எவ்வளவு இன்சைட். கரெக்டாக வந்துட்டீங்க. இப்போ அந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டட் ஆங்கர்னா சும்மா ஒரு லேமேனா கேட்குறேன், ஒரு ரங்கராஜ் பாண்டே மாதிரி அந்த மாதிரியா? வாய்ப்புகள் கிடைச்சாலும் ஓகே தான். பட் அந்த மாதிரி வாய்ப்புகளை தேடி நான் போகல, ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. இப்போ நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மாதிரி நம்ம ஆனோம்னா நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும், எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஜட்ஜு மாதிரி பேசணும், நம்ம ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக போக முடியாது. இப்போ நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சிருக்கணும், அது ஒரு பெரிய இடம் தான். ஆனால் அது வந்து எனக்கு என்னவோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிகள்டையும் பேசுறது, எல்லாரையும் போய் பார்க்கறது, ஒரு நார்மல் ஆங்கராக இருந்தாலே போதுன்றது என்னுடைய ஆசை. நார்மல் ஆங்கர்ல பொலிட்டிக்கல் ஆங்கரில் கேள்விகள் கேட்கணும், அதே இடத்துல மக்களை சந்திக்கணும், தவறுகளை சுட்டி காட்டணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் வேணுமே தவிர ஒரு பெரிய இடத்துல ஒரு 10 ஃபேமஸ் ஆங்கர்ஸ் இருக்காங்க அந்த அணியில் இருக்கணுன்றதுலாம் எனக்கு ஆசை. எப்படி காசு மேலேயும் ஆசை இல்லையோ, என்னுடைய தொழில் மேலே தான் எனக்கு ஆசை. கேட்டுக்கோங்க மக்களே, சான்ஸே இல்லை. பயங்கரமான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்காரு. இவரோட பொலிட்டிக்கல் ஆங்கரிங் எப்படி இருக்க போதுன்னு நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். நன்றி. பட் இன்னொரு விஷயம் இருக்கு, உங்க ஃபேமிலியே தாமரை மலர்ந்த ஒரு ஃபேமிலி இல்லையா? காங்கிரஸ்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேம் ஆச்சு, ஏன்னா அவங்க ரொம்ப க்ளோஸ்ல உங்களுக்கு. நீங்க யாருக்கு ஆதரவு? வரைக்கும் விஜய் தான். ஏன்னா நான் விஜய் படத்துல அது ஆக்ட் பண்ணதுனால நார்மலாவே எனக்கு விஜய் பிடிக்கும். அவர் அரசியல் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காவே தாவைக்கா தான் ஆர்வம். ஆனா கட்சியில எல்லாம் போய் சேரல, முறையா போய் இன்னும் சேரல. அதனாலதான் கேட்கறேன். வீட்டுல இருந்து அந்த எதிர்ப்புலாம் எதுவுமே நீங்க சொல்லிட்டீங்க உங்க ஃபேமிலி அப்படின்ட்டு. அவங்க விஷயம் காங்கிரஸ் ஃபேமிலி தான். காங்கிரஸ் தான் தாவைக்கோட சேர்ந்து போச்சுல, பிரச்சனையே கிடையாது. ஆமா. ஸோ அதனால டிவிக்கு ஓப்பனாகவே நீங்கள் ஜாலியாக பண்ணுறீங்க. ஆமாம், அதாவது என்ன சொல்கிறதுனா, இப்போ திமுக அதிமுக நல்ல கட்சிகள் தான். பட் வந்து என்ன, ஏதோ ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே இருந்துச்சுல்ல, எதையுமே நம்ம கேட்க முடியாது, எதையுமே மாற்ற முடியாதுன்னு. ஸோ ஒரு புது மாற்றத்துக்கு எல்லாருமே தயாரானாங்க, நானும் தயாராகிட்டேன். அவ்வளோதான். நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். இப்போ தான் நான் மெயின் கேள்வி கேட்குறேன். உங்களோட பொலிட்டிக்கல் ஆங்கரிங் கரியரில் நீங்கள் ஒரு டிவிக்கு ஒரு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. பட் நாளைக்கு நீங்கள் ஆங்கராக நீங்கள் மக்களை சந்திக்கும் போது டிவிக்கு இருக்கிற குறைகள் கூட மக்கள் சொல்ல வாய்ப்பு இருக்குது. பொலிட்டிக்கலாக நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க. அப்போ கூட நீங்கள் வந்து உங்களோட கோலுக்காக தான் போவீங்களா, இல்லை டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? கோலுக்காக தான் போவேன். இப்போ டிவிக்கு தப்பு நடந்தால் விஜயே நீக்கிறார்ல, சிஎம் அவர்களே நீக்கும் போது நம்ம மட்டும் எதுக்கு சொம்பு தூக்கணும்? யாருக்குமே நம்ம சொம்பு தூக்க தேவையில்லையே. நைஸ். ஸோ இந்த நேர்படியான ஆன்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ மக்களே, நம்ம தமிழ் சார் அவர் வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஆங்கரிங் கரியருக்கு வி ஆர் விஷிங் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏன்னா இந்த ரோட் டு சக்ஸஸ் ஷோவில் நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தர் ஏதோ சாதிச்சிருப்பாங்க ஒரு ஃபீல்டில், பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னிக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ் சார் வந்து கம்மிங் ஃப்ரம் அ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், பட் அவர் பொலிட்டிக்கல் ஆங்கரிங்லேயே டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நான் டாப் 10 அந்த மாதிரிலாம் இல்லைங்க, அவர் எப்படி சம்பாதிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதே மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் கரெக்டாக மக்களுக்கு போய் சேரணுன்றாரு. இது எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐ எம் வெரி ப்ரௌட். ஏன்னா இந்த மாதிரி சில பேர் தான் சொல்லுவாங்க, உங்களை நினச்சா ஒரு சல்யூட் தான் அடிக்கணும். ஸோ இப்போ உங்களோட இந்த நியூ ட்ராவலில் அதுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க. பட் ஜென்ரலாக சொல்லுங்கள், உங்களோட இந்த 25 இயர்ஸ் ஆஃப் ட்ராவலில் ஆங்கரிங் ஜேர்னி, அந்த சக்ஸஸ், அது ஒன்று. ஜென்ரலாக சக்ஸஸை டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற மக்களுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறேன்? எனி ஃபீல்டு ஜென்ரலாக ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, ஏன்னா த வே யூ லுக் அட் திங்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லையா? the 2 words are keep going. என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே, இங்கேருந்து எங்கே. நான் சொல்கிறது மீடியாலேயே தான் இருக்கணும். மீடியாலேயும் இருப்பாங்க, வேற ஒரு ஜாப்லேயும் இருப்பாங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தால் தான் அதில் வர முடியுன்ற. மீடியாவை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல கேமராமேனாக ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஆங்கர் ஆகணும்னு ஆசை இருக்குது. அப்போ அது நடக்காது. என்ன ஜாப் அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ, மீடியாவை பொறுத்தவரை ஆக்டராக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அது கிடைக்காத பட்சத்தில் தான் அடுத்த துறைக்கு போகணும். எந்த துறையிலையும் பண்ணிட்டு அதுக்குள்ளே போனோன்னா அது என்ன ஆகிடுதுன்னா, மக்கள் அதுக்குள்ளே போயிடுறாங்க. ஏன்னா ஆங்கருக்கு முதல்ல காசு கிடைக்காது, டெக்னிக்கலாக இருக்கவங்களுக்கு காசு கிடைக்கும். அதுதான் வித்தியாசம். ஸோ நீங்கள் அந்த காசு கிடைக்கின்ற ஜாபுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இதில் வெளியில் வர தோணாது.
ஏன்னா தேர் கோ ஆன் கெய்னிங். ஏன்னா கேமராமேன்ஸ்க்கு எப்போவுமே நீடட் இருக்குது, எடிட்டர்ஸ்க்கு நீடட் இருக்குது, லைட்ஸ் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸுக்கு எல்லா இடமும் நீடடாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கிறதுனால. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு ஆங்கர், நான் ஆங்கரை பற்றி சொல்கிறேன், ஒரு ஆங்கர் ஜெயிக்கணும்னா ஆங்கராகவே ட்ரை பண்ணணும். வேறு எதுக்கும் போகாமல் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ். ஆமாம், அந்த கீப் கோயிங்ன்றது இப்போ இல்லை, பெரும்பாலும் இடத்துல இல்லை. இப்போ தோத்தவங்களுக்கெல்லாம், நான் இப்போ ரொம்ப கோபமாக பேசுகிற மாதிரி இருக்குது, தோத்தவங்கெல்லாம் என்ன காரணம்னா கீப் கோயிங்கை விட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக, இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஏகப்பட்ட மீடியா இருக்குது. ஆமாம் ஆமாம், இல்லை இது வந்து ஒரு ரிட்டன் ட்ரூத் தானே. யா, கீப் கோயிங் ஆர் கீப் ட்ரைங்கிறது வந்து ஒரு காமன். நீங்கள் ஆனால் இந்த ஃபீல்டை பொறுத்தவரை நீங்கள் இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கீங்க, பெண்களுக்காக இதுக்கெல்லாம் கரெக்டாக ஆங்கர் செலக்ட் பண்ணலாமா? இஸ் இட் சேஃப்? பெண்களுக்கு பாதுகாப்பு இருப்பான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பெண்கள் வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சேஃப். அந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். பெண்கள் ஒழுக்கமாக இருந்தாங்கன்னா 1000% சேஃப். அவங்க தவறுனா எந்த துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு சேஃப் கிடையாது. இப்போ ஆமாம், என்ன நினைப்பாங்க, மேக்கப் ரூமில் நம்ம ஓப்பனாகவே பேசலாம், மேக்கப் ரூமில் இது நடக்கும், வெளியில் போனால் தான் நடக்கும், அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. 100% ஒழுக்கமான பெண்களாக இருந்தாங்கன்னா, ஆண்களும் சொல்கிறேன், ஆண்களும் ஒழுக்கமான ஆண்களாக இருந்தாங்கன்னா சேஃப் இந்த மீடியா. ஆனால் கொஞ்சம் ஒழுக்கம் தவறியும் இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. நம்ம நிறைய நான் பார்த்துருக்கேன், ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க மனசில் அந்த ஒரு இது இருக்கும்ல, மனசாட்சிக்கு பதில் சொல்லாமல் தானே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நிறைய சம்பாதிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அது ஒரு வாழ்க்கையான்னு எனக்கு தெரியல. கரெக்ட். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இது வந்து ஜென்ரலாக சொல்கிறீங்க, ஒழுக்கத்தோடு இருக்கணும். ஆமாம், யாராக இருந்தாலும் சரி. ஆமாம் ஆமாம், அது ஒழுக்கம் இல்லாமல் என்ன வேணாலும் பண்ணி வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்தால் 90% மாட்டிப்பாங்க. நம்ம நிறைய செய்திகள்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க. 10% ஜெயிச்சு நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. தீர்மானிக்க வேண்டியது அவங்க தான். கரெக்ட். இப்போது உங்களோட இந்த ஜேர்னியில் ஏதாவது கசப்பான சம்பவம் நிறைய பார்த்துருக்கலாம், இனி 2 கசப்புனா, இப்போ நம்ம ஒரு ஷோ பண்ணுவோம், நாளைக்கு நம்மளை தூக்கிடுவாங்க, வேற ஒருத்தர் பண்ணுவாங்க, இந்த ரெக்கமெண்டேஷன் ஒன்று வரும். அப்புறம் முக்கியமாக ஆண்கள் பெண்கள் சண்டை ரொம்ப அதிகம். இது நிறைய பேருக்கு தெரியாது விஜேயில். இப்போ நீ ஒரு விஜே பண்ணும் போதே 60 to 70% லேடிஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அது ஒரு ஆண்களுக்கு அடுத்த கட்டம் தான். ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலாக இருந்தாலோ, இல்லை அந்த நிகழ்ச்சியில் நிறையா டைலாக் பேச வேண்டியதாக இருந்தாலோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டமாக இருந்தாலோ, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்கிறேன், நான் யாரையுமே குறை சொல்லலை. அப்படிப்பட்டது மாதிரி தான் ஆண்களுக்கு வரும். மற்றபடி பெண்கள் தான் பண்ணுவாங்க. அது பெண்களுக்குரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அது ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பண்ண ஆடை அடுத்த தடவை ஒரு கேர்ள் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம பண்ண ப்ரோக்ராமை நல்லா அது ஒரு ஃபார்முலாலாம் பார்த்துப்பாங்க, பார்த்துட்டு அடுத்து கேர்ள்ஸை வச்சு பண்ணுவாங்க. இது மாதிரி நான் நிறைய சேனலில் ஒர்க் பண்ணதுனால நான் அனுபவப்பட்டிருக்கேன். நம்ம நிகழ்ச்சி இன்னொருத்தர் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு வருஷம் பண்ணியிருப்போம், 2 வருஷம் பண்ணியிருப்போம், பார்த்தா அவங்க வந்து வேறு ஸ்டைலில் போயிட்டுருக்கோம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, நிறைய ஒர்க் பண்ணணும். ஜென்ஸ்னால் நிறையா ஒர்க் பண்ணணும். இப்போ லேடிஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும். அது ஒரு லேடிஸ்க்கு உள்ள ப்ளஸ் பாயிண்ட், கடவுள் கொடுத்த வரம் போல அவங்களுக்கு. ஆம்பளைங்களாம் நாங்களே தான் டைலாக் பண்ணணும், நாங்களே தான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், நாங்களே தான் ஷூட்டும் எடுத்து கொடுக்கணும், ப்ரொடியூசருக்கு ஈஸியாக இருக்கணும். ஆனால் கேர்ள்ஸுக்கு அவங்களே எடுத்து கொடுப்பாங்க, அவங்களே கூட இருந்தே பேசுவாங்க. அது ஒரு கேர்ள்ஸுக்குரிய அட்வான்டேஜ், ஒரு பெட்டர் ட்ரூத். நான் என் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் பார்த்து, நான் ஒரு 13 சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன், 13 சேனல்லையும் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அமேசிங் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி அப்படிதான் இருக்கு உலகம், பெட்டர் ட்ரூத். ஆனால் அவங்களுக்கு லைஃப் கடவுள் கொடுக்குற பிளெஸிங், அது நம்ம என்ன பண்ண முடியாது. கரெக்ட். பட் நான் ஏதோ கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து உங்கள் லாங்குவேஜுக்காகவே ஒரு விஷயம் ஒன்று நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஒரு பிரபல சேனலு அந்த ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து சுத்த தமிழ் பேசுகிறீங்க, உங்கள் தமிழ் வந்து தேனினும் இனிய தமிழ். நான் அப்படி பேசவே இல்லை, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. முதல்ல புகழ்ந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இருக்க வேணாம், நான் ஃபீல் பண்ணுறாங்க. மச்சான் மாமா நடுவில் ஒரு கெட்ட வார்த்தை மாதிரிலாம் நீங்கள் பேசணும், அப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் பண்ண மாட்டேன்னு அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் வந்துட்டேன். பிரபல சேனல் அது. தமிழ் தெரியுமா இது வரைக்கும் அந்த சேனலில் வந்து தமிழ்னு வேற பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி பாருங்க, இதுதான் உலகம். அதை வந்து ஆர்கனைஸ்டாகவே சொல்கிறாங்க, ஓப்பனாகவே தமிழ் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால வேண்டாம். அதாவது தமிழ் பேச தெரியாதவங்களா எதிர்பார்க்குறாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க ஜி, வேற சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன் ஓப்பனாக, நடந்தது. இது ஒரு பிரபல சேனலில் நீங்கள் சுத்த தமிழ் பேசுகிறீங்க, அதனால நல்லா இல்லை. அதான் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை விட்டு நான் வந்துட்டேன் ஆட்டோமேட்டிக்காக. அவங்க சொல்லலை, அவங்களே எடுக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. தமிழில் பேசுகிறதால நீங்கள் வேணான்னு நான் உடனே அன்னைக்கே அந்த எபிசோடோடய நான் வெளியே வந்துட்டேன்.
அப்புறம் பார்த்தா அதில் ஒரு லேடி பண்ணாங்க. அவங்க தமிழ் பேசாமல் அவங்க தெலுங்கு போல் நல்லா ஸ்டைலாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, இதை தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம மாலைப்பழ தோல் வலிக்கி அல்ல, அதை விட வேறு மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் சேர்த்து. அதனால் அவங்கள அதிகமாக பேச விடல நான் கேள்விப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்கள அதிகம் பேச விடாமல், ஏன்னா ஷோவே பண்ண முடியல அவங்களால. அது ஆக்சுவலாக தமிழ் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான், அது எப்படி பண்ண முடியும்? அவங்களுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 4 பேர் ப்ராம்ப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்படி பேசுமா அப்படி பேசுமான்னு. நம்ம அப்படி நேச்சுரலாக கொண்டு போவோம். நம்ம வேண்டான்னு முடிவு பண்ணோம். நம்ம என்ன பண்ண முடியும்? கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் நிகழ்ச்சியே ஒரு 6 எபிசோடுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் எனக்கு பண்ண பாவம் ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் லைஃப் எப்படி இப்படி லைட்டாக ஈஸியாகவே எடுத்துகிட்டே இருப்பீங்க? இல்லை, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. நல்லா லைட்டாக எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு சேனல்லையும் போய் ஒர்க் பண்ணுவேன், அப்புறம் இன்னொரு சேனலில் போய் ஒர்க் பண்ணுவேன். ஃப்ரீலான்சராக தான் இருந்தேன். எங்கேயுமே நான் வந்து ஒர்க் பண்ணலை. எல்லா இடமும் ஃப்ரீலான்சர்னால எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கேமரா, நீங்களே மீடியாவில் இருக்கீங்க ஜங்ஷன், இப்போ நீங்கள் ஒரு கேமரா ஃப்ரேம் வைக்கிறீங்க, அப்போ எனக்கு தெரியாது நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. நீங்கள் ஜூம் பண்ணுறீங்களா, என் கண்ணை பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு கேமராமேன் எனக்கு திட்டுறாரு, அறிவில்லை தலையாட்டாதன்றார். அது ஒரு பிரபல சேனல் தான் நினைக்கிறேன். நம்ம என்ன பேச முடியும்? இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்குது. இது மாதிரி நிறைய கேமராமேன் நடந்துப்பாங்க. ஒரு கேமராமேன் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தெர்மோகோலை உடைக்கிறாரு. சம்பளமே இன்னும் வரல, சேலரி வரலையா, தெர்மோகோலையே உடைக்கிறாரு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. நம்ம மற்றவங்கள மட்டும் குறை சொல்லல, நடக்கிற சம்பவங்களை சொல்கிறேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் உன்னை நிகழ்ச்சி விட்டு தூக்கலாமா பார்க்குறியா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது மாதிரி நிறையா நமக்கு ஏற்றட் வந்துக்கிட்டே இருக்கும் ஆங்கராக இருக்கிறவங்களுக்கு. அதெல்லாம் கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்கணும். பட் ஒரு ப்ரௌடஸ்ட் மொமெண்ட் என் லைஃப்பில் பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்னா என்னது? நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்ததுக்கு ஒர்த்தா ஆங்கர் ஆகிட்டேன். எவ்வளோ பெரிய கஷ்டம். இப்போ எவ்வளோ பேர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக விஷுவல் கம்யூனிகேஷன் எல்லாரும் படிக்கிறாங்க. எல்லாருமே வெளியில் வராங்களா எனக்கு தெரியல. நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்தேன், ஆங்கர் ஆகிட்டேன், அவ்வளோதான். நான் பெரிய அளவில் ரீச் ஆகிறேன்னா ஆகலாம் கிடையாது, நான் ஆங்கர்னு ஆகிட்டேன். படித்ததுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமாம், அது எனக்கு நான் அப்பப்போ நினச்சி பார்த்துப்பேன், என்னை செக் பண்ணிப்பேன். ஓகே, நம்ம என்ன படித்தோம், ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்தோம், ஆங்கராக இருக்கும். சில சமயம் நினைக்கப்போ யோசிப்பேன், அதில் இருக்கும், ஓகே கீப் கோயிங், அவ்வளோதான். பட் இந்த விஸ்காம் கோர்ஸ்லாம் வந்து ஒரு துருப்பு சீட்டாக பார்க்குறீங்களா இந்த மீடியாக்குள்ளே? இல்லை, அதில் வந்து சக்ஸஸ் எவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாருமே படிக்க போகிறாங்க. ஆனால் விஸ்காம் படிக்கணும்னா அதுலேயும் சொல்கிறேன், ஒழுக்கம்ன்ற ஒரு விஷயத்தோட விஸ்காம் படிக்கணும். அது படித்தா கண்டிப்பாக சக்ஸஸ். இல்லை, பாதி பேர் விஸ்காம் போனால் ஜாலியாக இருந்துலாம் தான் படிக்கலாம். அதுதான் ஒரு வெக்கேஷன் மாதிரி போகிறாங்க, மீடியாவை பார்க்கலாம், அது பார்க்கலாம், கற்றுக்கலான்னு. அப்படி போகாமல் அதை ஒரு தொழில் பக்தியாக இந்த காலத்தில் சொன்னால் கோவம் வந்துடும் நினைக்கிறேன்ல, பூமருன்றாங்க. பூமருன்றாங்க. ஐயோ, தொழில் பக்தியெல்லாம் நம்ம கேள்வியே படலை. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது இது பூமர் தாண்டி ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரு கொடுத்த ஒரு லேர்னிங்ஸ். தனுஷ், நான் இப்போ உங்களே கேட்குறேனே, நீங்கள் +2 +1 படிச்சிருப்பீங்க. அப்போல்லாம் நீங்கள் எப்படி பயந்து படிச்சீங்க? ஆமாம், பயமாக தான் இருக்கும். புக் அப்படி தலையை திருப்பினாலே அம்மா அப்பா திட்டுவாங்க. ஆமாம். இப்போ வந்து அவன் நம்மளை திட்டுறான், கரெக்டா? இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து திரும்பி பார்க்குறாங்க, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஆமாம், புக் மொபைல் பார்த்தா கூட என்ன சும்மா படிக்க சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. நம்ம அப்படி சொல்ல முடியுமா? படிச்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் ஒரு காலம். அது மாதிரி தான் இப்போ ஒரு சொசைட்டிலேருந்து ஒரு ப்ரெஷர் இருந்தது, நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. நம்ம அப்பா அப்பா சொன்ன படிக்கணும். ஆமாம், அது பெரியவங்களை பார்த்தா நிற்கணும், பெரியவங்களை பார்த்தா காலில் விழ சொன்னால் காலில் விழணும். அதே மாதிரி பெரியவங்களை பார்த்தா ஒரு ரெஸ்பெக்ட். எய்த்த விட்டான்னா சித்தப்பா பெரியப்பா. இப்பெல்லாம் எய்த்த விட்ட அண்ணாவெல்லாம் இப்போ இந்த காலத்து பிள்ளைங்க பார்க்கறதே கிடையாது. பக்கத்து வீடே போகல, எந்த வீட்டுக்கு போயிட்டீங்க, பக்கத்தில் யார் இருக்கானே தெரியாது அவங்களுக்கு. அது எப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. இல்லை, இது ஒரு தனி டிபேட்டாக வைக்கலாம். அதாவது வே த வேர்ல்ட் இஸ் எவால்விங், நம்ம டெஃபினட்டாக நம்மளுக்கு அதான் சொல்கிறேன், திரும்ப நம்ம மேலே தான் படிப்பாங்க. எங்க நாங்கள் சேஞ்ச் ஆகிருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது சேஞ்சு கிடையாது இல்லை. அப்போ நீ எப்படியே இப்போ போயிட்டு இருந்து ஒரு கிணத்துல போய் விட மாட்டல, அப்போ மட்டும் தாண்டி போகிறல்ல. அதுதான் கேட்குறேன். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சாப்பிட்டுட்டு தானே இருக்கும், அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 8 ஹவர்ஸ் தூங்கிட்டு தானே இருக்கும். இப்போ இவங்க புதுசுன்றாங்கல்ல, புதுசு ஒன்றும் கிடையாது, அதை கொஞ்சம் அழகாக கொண்டு போகலான்ற, அவ்வளோதான். கரெக்ட். இப்போ நம்ம 90s கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் என்ன ஒரு கேப்புன்னா, நம்ம ஒன்றும் பெரிய ஒழுக்கமாக இருந்தோம் அப்படின்னு சொல்ல வரல, நம்ம கொஞ்சமாவது ஒழுக்கமாக இருக்க ட்ரை பண்ணோம். இவங்களுக்கு அந்த ஒழுக்கமாக இருக்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒழுக்கம்ன்ற வேர்டே இல்லை. வேர்டே இல்லை, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. இதுதான் ஒரு கிளாஷ். அதை மட்டும் அவங்க பண்ணிட்டாங்கன்னா, எப்படி இப்போ விஜய் யூத்தா சிஎம் ஆனாரோ அவங்களும் ஜெயிக்கலாம். இது நீங்கள் வெற்றி ரோட் டு சக்ஸஸ்ன்றத சொல்கிறேன். ஒழுக்கத்தோட இன்றைய ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸ் இருந்தால் ஜெயிச்சிடலாம். சூப்பர், வெரி வெல். ஜென்சி கிட்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஒழுக்கத்தோடு இருந்து பாருங்க, கண்டிப்பாக வின்னிங். சூப்பர், இது ஒரு செம்ம சக்ஸஸ் வந்து நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம ரோட் டு சக்ஸஸ் ஷோலேயே
இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மந்த்ரா வந்து தமிழ் சார் நம்மளுக்கு கொடுத்தாரு. இது பார்த்துட்டு இருக்க ஆல் யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, எங்களை மாதிரி ஆளுங்களும் இருந்தாலும் சரி, ஜென்சி கிட்ஸ், ஆமாம் எஸ்பெஷலி ஜென்சி கிட்ஸ்க்குலாம் இது வந்து நல்ல ஒரு மெசேஜாகவே சார் சொல்லியிருக்காரு. ஐ திங்க் டிசிப்ளின் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப லேக் ஆகுதுன்னு நினைக்கிறோம் எல்லாரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணால் நிறைய விஜய்கள் சிஎம் ஆக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. டுடேஸ் யூத் இஸ் டுமாரோஸ் பவர்னு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னதை சார் வந்து ஒரு டிஃப்ரெண்டான இதில் சொன்னார். பட் இட் ரியலி நீடட்னு நினைக்கிறேன். சார் ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ செஷன் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி வெரி இன்டெலெக்சுவல். ஆங்கர்னால் ஒரு ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நீங்கள் படபடன்னு பேசிட்டே இருப்பீங்க அப்படின்னு நினச்சேன். பட் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க. த வே நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்குற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அது நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன டான்ஸோடு போட்டு எங்கள் ஷோ முடிக்கலாம். ஸோ மக்களே, ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் டுடேஸ் பர்டிகுலர் ஷோ வித் ஆங்கர் தமிழ். ஆங்கர்னு கூட சொல்ல முடியாது, பன்முகங்கள் இருக்கு அவருக்கு. இ ஜங்ஷனை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். கலாட்டாவில் கொடுத்துருக்கேன், டேக் ஒன் தமிழில் கொடுத்துருக்கேன், தென் நிறைய சேனல்ஸில் கொடுத்துருக்கேன், ப்ரைவேட் சேனல்ஸில் கொடுத்துருக்கேன். அதான் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ரைட், ஓகே. இவங்க வந்து அந்த ரோட் டு சக்ஸஸ்னு ஒன்று கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து தேவை. இது வந்து கண்டிப்பாக பூமரங் கிடையாது. ரோட் டு சக்ஸஸ்ன்றது தான் இன்றைய ட்ரெண்டு. ஆனால் அதை தெரியாத மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லா யூடியூப் தளங்கள்லையும் வரணும். ஏன்னா வெறும் சும்மா ஜாலியாக கலாய்க்கிறதும், அரசியல்வாதிகளை பேட்டி எடுக்கிறதும், நடிகைகளை பேட்டி எடுக்கிறதும் அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக தான் வருது. அரசியல் கூட என்டர்டெயின்மெண்ட்டாக வருது. இந்த மாதிரி ஷோஸ் வர்றதில்லை. நானே யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணும்போது அதுதான் வருது. ஸ்டாலின் விஜய் அவர்கள் சண்டை தான் வருதே தவிர இந்த மாதிரி ரோட் டு சக்ஸஸ் மாதிரி ஒரு 4 ஷோஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா அந்த மாதிரி ஷோஸ் நிறையா வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், 90s கிட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அடுத்த லெவல் போக முடியுன்றது என்னுடைய கருத்து. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் a lot. Hope you guys enjoyed today's show. It was fun, very very intellectual ne sollaam. So this is Dhanush signing off from Podcast Junction. You are exclusively watching the show Road to Success. Thank you.